போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. SNRN Marathon. Register now. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினத்தை முன்னிட்டு நாட்டின் உயரிய விருதுகளான பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் ஆகிய 3 பிரிவுகளின் கீழ் பத்ம விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் இந்த ஆண்டு 6 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளும், 19 பேருக்கு பத்மபூஷன் விருதுகளும், 113 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் இலக்கியம், கலை உள்ளிட்ட சேவைகளுக்காக தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட உள்ளது. அதாவது தமிழ்நாட்டைச் சேர்ந்த கிரிக்கெட் வீரர் அஸ்வின், சமையல் கலைஞர் தாமோதரன், தட்சிணாமூர்த்தி, ராதாகிருஷ்ணன், தேவசேனாதிபதி ஆகியோருக்கு பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதேபோல கலைத்துறையில் நடிகர் அஜித்குமார், நடிகை சோபனா சந்திரகுமார், தொழிலதிபர் நல்லி குப்புசாமி, தினமலர் லட்சுமிபதி ராமசுப்பையார் ஆகியோருக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரங்களில் ஒருவரான அஜித்குமார் நடிப்பில் மட்டுமின்றி கார் ரேஸிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். சமீபத்தில் துபாயில் நடந்த 24 ஹெச் சீரீஸ் கார் ரேஸ் பந்தயத்தில் அஜித்குமார் ரேசிங் அணி 992 பிரிவில் 3வது இடத்தை பிடித்து மிகப்பெரிய சாதனை படைத்தது. தனது மெய்டன் போட்டியிலேயே 3வது இடம் பிடித்த அஜித்குமாருக்கு பல்வேறு தரப்பிலிருந்து வாழ்த்துகள் குவிந்தது. இந்த நிலையில்தான் இவருக்கு மத்திய அரசு பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவித்துள்ளது. இந்த விருது இந்தியாவின் 3வது பெரிய விருதாக கருதப்படுகிறது. பத்மபூஷன் விருதை வென்ற அஜித்குமார் பிரதமர் மோடி, குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் தனது ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில், இதனை காண என் மறைந்த தந்தை என்னுடன் இருந்திருக்க வேண்டும். தான் செய்யும் அனைத்திலும் அவரது வழிகாட்டுதல் இருக்கிறது என்பதில் அவர் பெருமை கொள்வார். கடந்த 25 ஆண்டுகளில் தனது அனைத்து மகிழ்ச்சிகளிலும் வெற்றிகளிலும் என்னுடைய மனைவி ஷாலினி பக்கபலமாக இருந்தார் என உருக்கமாக தெரிவித்தார். இந்த பத்மபூஷன் விருதை நடிகர் அஜித்குமாருக்கு முன்னதாக 4 தமிழ் நடிகர்கள் மட்டுமே பெற்றுள்ளனர். அதன்படி இந்த விருதை முதலில் வென்றவர் நடிகர் திலகம் சிவாஜிதான். கடந்த 1984 ஆண்டில் அவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டது. அடுத்தபடியாக நடிகர் ரஜினிகாந்த் இந்த விருதை 2000 ஆண்டில் பெற்றார். இவரை தொடர்ந்து நடிகர் கமல்ஹாசன் இந்த விருதை 2014 ஆண்டில் பெற்றார். கமல்ஹாசனை அடுத்து விஜயகாந்துக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டது. அவரது மறைவுக்கு பின் விருது அறிவிக்கப்பட்டதால் அவரது மனைவி பிரேமலதா விஜயகாந்த் விருதை பெற்றுக்கொண்டார். இந்த நிலையில் பத்மபூஷன் விருது நடிகர் அஜித்குமாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களின் வரிசையில் தற்போது அஜித்குமாரும் இணைந்துள்ளதால் அவரது ரசிகர்கள் மகிழ்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.